அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற தலைப்பிலே பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் சிலருக்கு செய்த நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 85வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானதை தருகிறவர். அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறவர். யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நன்மையான ஈவு பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் தீமையை நன்மையாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையிலே செய்த நன்மை ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41, 42, 43 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பை பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினான். அல்லேலூயா. எகிப்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு யோசேப்பு அந்த எகிப்து தேசத்திற்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்த நன்மை இதுதான். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு செய்கிற நன்மை நாம் இருக்கிற இடங்களில் மற்றவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பது. அல்லேலூயா. இந்த 85வது சங்கீதத்திலே கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லும்போது அங்கே நன்மைக்கு குட் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனுடைய இணை சொற்களை பார்க்கும்போது அதில் சாம்பியன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் நான் பார்க்கும்போது இருக்கிற இடத்துல அல்லது இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை மிகவும் மேன்மையாக வைப்பதை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யோசேப்புக்கு செய்த நன்மை அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா. அதற்கு யோசேப்பிடத்திலே சில காரியங்கள் இருந்தது. தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையிலே தீமையை நன்மையாக மாற்றுவதற்கு
யோசேப்பும் தகுதியுடையவராக இருந்தார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவன் பாவத்துக்கு விலகி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்கிற ஒரு சிந்தை யோசேப்புக்குள்ளே இருந்தது. அவன் பாவத்துக்கு விலகி இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவம் இன்றைக்கு பல ரூபங்களில் வருகிறதை பார்க்கிறோம். சிலருக்கு சில காரியங்கள் பாவம் என்று தெரிகிறதே இல்லை. அநேக வேளைகளில் நம்ம பொய் சொல்கிறோம். ஆனால் சிலருக்கு பொய் சொல்கிறோமே அது பாவம், அந்த சிந்தையே என்ன செய்யறதில்ல இருக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகள் நாம் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த பூமியில் எப்போதும் பாவம் நம்மை நெருங்கித்தான் வரும். சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தேவ பிள்ளைகளை பாவத்திலே தள்ளுவதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருப்பான். யாரை விழுங்கலாம் என்று தான் அவன் வகை தேடி சுற்றி திரிவான். ஆனாலும் தேவ பிள்ளைகள் நாம் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். எபிரேயர் நிருபக்காரன் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும்போது எபிரேயர் 12:4 வாசிப்போம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் இரத்தம் சிந்தத்தக்கதாய் போராட வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் இரத்தம் சிந்த வேண்டியது வந்தாலும் நாம இரத்தம் சிந்தி பாவத்திற்கு இருந்து ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு எப்போதுமே தேவ பிள்ளைகள் விலகி இருக்க வேண்டும். யோசேப்பு ஒரு அடிமை தேசத்தில் அவன் பாவத்துக்கு விலகி இருந்தபடினால கர்த்தர் அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் பாவங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். எந்த ரூபத்தில் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, பாவத்துக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக விலகி இருக்க வேண்டும். அடுத்து ஆதியாகமம் 40வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது அவனுடைய மனைவியினால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே வந்தான். சிறைச்சாலையில் வரும்போது அங்கே பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். சியம்பாயிகளின் தலைவனும் சொப்பனத்தை பார்க்கிறான். நான் இங்கே பானபாத்திரக்காரனை குறித்து சொல்லுகிறேன். யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு அவன் கண்ட சொப்பனத்தின் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு, நீ மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்படுவாய். அப்படி நீ வாழ்ந்து இருக்கும்போது என்னை நினைத்து, நான் இந்த இடத்துல வந்ததற்கு நான் ஒரு குற்றமும் செய்யலை, எனவே நீ பார்வோனிடத்தில் என்னை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படி அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் யோசேப்பு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், சிலர் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்தாலும், சிலர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யாத தவறை செய்தார்கள் என்று அவர்கள் சொன்னாலும், நாம் மற்றவர்களிடத்தில் பேசும்போது அவர்களை குறித்து பேசவே கூடாது. அல்லேலூயா. யோசேப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் இப்படித்தான் சொல்ல வேண்டும். நான் கானான் தேசத்திலே இருந்தேன். என்னுடைய தகப்பனாருக்கு 13 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் என் தகப்பனார் என்னிடத்தில் ரொம்ப அன்பாக இருந்தார். அது என் சகோதரர்களுக்கு பிடிக்காதபடியினாலே தேவனி எனக்கு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். அந்த சொப்பனத்தின் நிமித்தமும் அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை, என்னை பகைத்தார்கள்.
எனவே அவர்கள்தான் என்னை விற்று போட்டார்கள். அப்படி தான் நான் இந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டேன். அப்புறம் போத்திபாருடைய வீட்டில் இருந்து அங்கே இருந்த அவருடைய மனைவி என் மேலே தவறாய் குற்றம் சாட்டி அப்படி தான் நான் இந்த சிறைச்சாலையில் வந்தேன் அப்படின்ட்டு தான் யோசேப்பு சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு அப்படி ஒன்றும் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. யோசேப்பு தமக்கு தீமை செய்தவர்கள், தன்மேல் பொய்யாய் பழி சுமத்தினவர்கள், குற்றம் சுமத்தினவர்கள், அவர்களை குறித்து இங்கே பேசவே இல்லை. இது ஒரு நல்ல சுபாவம். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நல்ல தன்மைகள் தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவன் பாவத்துக்கு விலகி இருந்தான். தமக்கு தீமை செய்தவர்களை குறித்து மற்றவர்களிடம் குறை சொல்லாது இருந்தான். மூன்றாவதாக ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் யோசேப்பின் மேல் கிருபை வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. அன்பானவர்களே, என்ன இருக்குதோ இல்லையோ தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கும் என்று சொன்னார் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. அந்த கிருபை நம்ம புழுதியில் இருந்தாலும் நம்ம குப்பையில் இருந்தாலும் அது ஒரு நாள் நம்மளை மகிமையான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா. யோசேப்பிடத்தில் தேவனுடைய கிருபை இருந்தது. அதனால தான் தேவ பிள்ளைகள் கிருபை ஒருபோதும் இழந்து போகவே கூடாது. கிருபை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ நோக்கமும் தேவ திட்டமும் பூரணமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், ஜீவனை பார்க்கிலும் நம்முடைய கிருபை மேலானது. அல்லேலூயா. நாம் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடு இருப்பது தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. யோசேப்புக்கு கிருபை இருந்தது. இந்த கிருபை ஒரு மனுஷனை ஆபத்தில் பாதுகாக்கு. இந்த கிருபை ஒரு மனுஷனை தேசத்தில் உயர்த்து. அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகள் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதியவர்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 4:6 வாசிப்போம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்புக்கு தேவனிடத்தில் கிருபை உண்டாயிருக்கும் என்று சொன்னால் உண்மையிலே யோசேப்பு ஒரு தாழ்மையுள்ள மனுஷனாக இருந்திருப்பார். அல்லேலூயா. தாழ்மையுள்ள மனிதர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளைகள், எப்போதுமே நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம படித்திருக்கலாம், நமக்கு உலகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கலாம், நம்முடைய குடும்பம் நம்ம இருக்கிற பகுதியில் ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கலாம், நமக்கு வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலையும் நம்ம பெருமை பேசாமல் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் எப்போதுமே கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த யோசேப்போடு தேவனாய் கர்த்தர் இருந்தார், கிருபை பாராட்டினார். ஏற்ற காலத்திலே அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி என்கிற அந்த நன்மையான காரியத்தை கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையிலே செய்தார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் நாம் எப்போதுமே கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இப்படி யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோசேப்புக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அதுக்கு காரணம் அவன் பாவத்துக்கு விலகி இருந்தான். தமக்கு தீமை செய்தவர்களுக்கு அவன் நன்மை செய்தானே அன்றி அந்த தீமை செய்தவர்களை குறித்து அவன் குறை பேசவோ குற்றம் சொல்லவோ
இல்லாத நல்ல ஒரு அழகிய வாழ்க்கை யோசேப்புக்குள்ளே இருந்தது. அவனோடு தேவனாய் கர்த்தர் இருந்தார். அவன் தேவனிடத்திலே கிருபை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைகளும் இப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது யாத்திராகமம் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். இரண்டாவதாக மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார் என்று சொல்லி பார்க்க. இந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் செய்த நன்மை அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்புடைய காலத்திலே அவர்கள் எகிப்திலே கொண்டு போகப்பட்டார்கள். 70 பேராய் யோசேப்புடைய காலத்திலே கானானிலிருந்து எகிப்துக்கு போனார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். ஒரு பெரும் திரள் கூட்டமாய் அவர்களுடைய சந்ததி பெருகிற்று. பார்வோன் பார்த்து அவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவன் எபிரேய மருத்துவச்சிகள் இடத்திலே சொன்னார், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கும்போது ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்களை கொண்டு போடுங்கள் என்று சொன்னான். ஆனாலும் அந்த எபிரேய மருத்துவச்சிகள் அப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. அவர்கள் ஆண் பிள்ளைகளை கொண்டு போடவில்லை. எனவே தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். குடும்பங்களில் வறுமைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்படி பலவிதமான கஷ்டத்தோடு தான் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பம் சந்தோஷம் நிறைந்ததாய், சமாதானம் நிறைந்ததாய், ஆசீர்வாதம் நிறைந்ததாய், நம்முடைய குடும்பத்திலே பொருளாதாரத்திலே ஒரு நிறைவான நன்மை உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் என்று சொன்னால் டாக்டர்ஸ் கிடையாது. அவங்க அந்த குழந்தை பிரசவத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அசிஸ்டண்ட் சைடு பர்த் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். அது காரணம், அந்த மருத்துவச்சிகளை குறித்து சொல்லும்போது அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 1:17 வாசிப்போம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்ய காரணம் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் தேவனுக்கு பயந்து நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார், நம்முடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்கள் என்று ஒரே வார்த்தையினால் நம்ம சொல்லிவிட முடியாது. தேவனுக்கு பயந்தவர்களை குறித்து வேதத்தில் சில காரியங்கள் இருக்கிறது. லேவியராகமம் 19:32 வாசிப்போம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். முதிர் வயதுள்ளவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. இங்கே அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. உன் தேவனுக்கு நீ பயப்படுவாய் என்று சொன்னால் முதிர் வயதுள்ளவர்களை நீ கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்கு அந்த அளவுக்கு கனம் கிடைக்கிறதா என்று தெரியவில்லை. ஏன்னா முதிர் வயது வரும்போது அநேகர் அவர்களை சரியாக கவனிக்கிறதில்லை. அவர்களுக்கு கொடுக்கிற அந்த கனத்தை கொடுக்கிறது இல்லை. இந்த காலகட்டத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, சிலர் முதியவர்களை மதிக்கிறதும் இல்லை. எனவே அன்பானவர்களே,
யங் ஸ்டேஜில் இருக்கிற, அதாவது இளம் தம்பதியர்கள், நீங்கள் உங்கள் பெற்றோரை, நாம் நம்முடைய பெற்றோரை நிச்சயமாக மதிப்பாக நடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த நாட்களில் முதிர் வயது இருந்தவர்களுக்கு அவ்வளோ கனம் இருந்தது. அவங்க வெளியில் வருகிறார் என்று சொன்னார் எல்லாரும் அவங்கள மதிப்பாக பார்ப்பாங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, எழுந்து நிற்பார்கள். இன்றைக்கு முதிர் வயதில் உள்ளவர்கள் சபையில் வந்தாலே நம்ம ஒரு இடத்த கொடுக்கறது என்ன செய்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். சின்ன பிள்ளைகளெல்லாம் சேரில் இருப்போம், வாலிபர்களெல்லாம் சேரில் இருப்போம். ஆனால் ஒரு முதிர் வயதுள்ள ஒரு தகப்பனார் வாரான்னு சொன்னால் எலும்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அன்பானவர்களே, முதிர் வயதுள்ளவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அவர்களை நாம் மேன்மையாக நினைக்க வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள், நம்மை வாழ வைத்தவர்கள், நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்தவர்கள். எனவே முதிர் வயதுள்ளவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து லேவியராகமம் 25:17 வாசிப்போம். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். மற்றவர்களுக்கு, பிறனுக்கு நாம் அநியாயம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யவே கூடாது. எப்போதும் தேவ பிள்ளைகள் நீதி செய்து பழக வேண்டும். அல்லேலூயா. எதை செய்தாலும் அதில் ஒரு நீதி இருக்க வேண்டும். நம்மிடத்திலிருந்து பட்சபாதம் இதெல்லாம் வெளிப்படக்கூடாது. நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். எனவே யாருக்கு நம்ம அநியாயம் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று நாம் நினைத்தால் நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நீ அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யாம நீ நீதி செய்ய வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். இப்படி தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். அதற்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்து தாவீதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவதாக தாவீதை குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 13:6 வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. அதை தாவீதே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மை, கரவல் ஆடுகளின் பின்னே நடந்த அவனை எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைத்தார். அல்லேலூயா. அந்த தேசத்திலே, இஸ்ரேல் தேசத்திலே எல்லாரை காட்டிலும் ஒரு மேன்மையான ஸ்தானம். ராஜாதான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர். அல்லேலூயா. மற்றெல்லாம் அவருக்கு கீழே தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தானத்திலே தாவீதை கர்த்தர் வைத்ததை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிப்போம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீது 30 வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே அவன் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தாவீதுடைய ஆரம்ப காலகட்டத்தை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதம் 78வது சங்கீதம் 70-71 வசனங்களை வாசிப்போம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும்
தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இங்கே தாவீதை தேவன் கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோவையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய ஆரம்ப காலம் ஆடு மேய்க்கிறது. ஆனால் அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் செய்த பெரிய நன்மை. அல்லேலூயா. அதற்கு தாவீதுடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவது, இந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தான். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இங்கே தேவனாகிய கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். அல்லேலூயா. அவனுக்கு சித்தமானதை அவன் செய்வான் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை. தேவனாய கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கும்போது, எனக்கு சித்தமானதை அவன் செய்வான் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். அழைக்கப்பட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளும் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அழகாய் தாவீதை குறித்து சொல்லுகிறார், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். அப்போ தாவீதுடைய இருதயத்தை பாருங்க, கர்த்தருக்கு சித்தமானது என்ன என்பதை அவன் அறிந்திருந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கும் தேவனுக்கு இருந்த அந்த நெருங்கிய அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ மேன்மையாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனோடு ரொம்ப நெருங்கி பழகும்போது தான் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும், அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு கணவன்மார்களை எடுத்துக்கொள்ளும் போது எத்தனை வருஷம் மனைவி கூட வாழ்ந்தாலும் அவங்க இருதயத்தை புரிஞ்சுக்கிறதே உரிய கடினமான காரியமாக தான் என்ன செய்யுது இருக்கு. அவர்கள் விரும்புகிறத நம்ம சரியாக செய்ய முடிகிறது இல்லை. ஒரு பிறந்தநாள் வந்தால் அவங்க ஏதாவது ஒரு கிஃப்டை புருஷன் வாங்கி தருவார்னு எதிர்பார்ப்பாங்க. நமக்கு மொத்தமாக பிறந்தநாளை என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். அல்லேலூயா. அப்போ நம்மால் ஒரு மனைவியினுடைய இல்லது ஒரு மனைவி ஒரு புருஷனுடைய இருதயத்தை அறிந்து செய்வதே ஒரு கடினமான காரியமாக இருக்கும்போது, இல்லது அதில் குறைவு இருக்கும்போது, தாவீது தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்யத்தக்கதாய் தேவனுடைய இருதயத்தை குறித்து அவ்வளோ அறிந்து வைத்திருந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் மனுஷன் இந்த சாட்சி சொல்லலை, தேவனே சொல்றார், எனக்கு சித்தமானது ஏன் இருதயத்தில் இருக்கிறத தாவீது செய்வான். அல்லேலூயா. அந்த அளவு இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக தாவீது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட தாவீது தன்னுடைய வீட்டில் கூட உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 101:2 வாசிப்போம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். இப்போ வீட்டில் உத்தம இருதயத்தோடு தாவீது நடந்து கொண்டு இருக்கிறார். இப்போ தாவீதுடைய இருதயம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கிறது, எவ்வளோ நல்ல உத்தம இருதயத்தோடு இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு தவறு செய்தார், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்திருக்கிறார். தாவீது தன்னுடைய வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கும்போது சங்கீதம் 27:8 வாசிக்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே,
உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இருந்ததை நான் பார்க்கிறோம். அதனால தான் சங்கீதம் 34:10 தாவீது சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்தார். அவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். உத்தம இருதயத்தோடு தன்னுடைய வீட்டிலே நடந்து கொண்டான். தாவீது கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. சங்கீதங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீது தேவனோடு எவ்வளவோ நெருங்கி இருந்தார் என்பது. அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிற காலகட்டத்தில் கூட அவருடைய சிந்தையெல்லாம் தேவனை பற்றியே தான் இருந்தது. நம்முடைய சிந்தையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமானா தான் கர்த்தரை குறித்து என்ன செய்யும், நம்ம சிந்தையில் வரும். சண்டே ஆனால் சனிக்கிழமை நைட்டு, சிலருக்கு சண்டே காலையில் கர்த்தர் இருக்கிறார், ஆராதனைக்கு போகணும். அதுவும் சிலருக்கு 7 மணிக்கு மேலே வரும், ஆராதனை முடிஞ்சோன்னு வருவோம். அன்பானவர்களே, கடமைக்காக கர்த்தரை தேடாதிருங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுங்க, முழு ஆத்மாவோடு தேடுங்க, முழு பலத்தோடு தேடுங்க. கர்த்தரை வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை வாழ்க்கையில் நன்றாக தேட வேண்டும். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது 55வது சங்கீதம் 17வது வசனத்திலே அவர் சொல்லும்போது வாசிக்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். தாவீதுடைய வாழ்க்கையில அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவ சமூகத்தில் போய் தேவனை தேடுகிற, தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்தி என்று சொன்னால் ஈவினிங், சந்தி என்று சொன்னால் மார்னிங், மத்தியானம் என்று சொன்னால் நூன். ஆங்கில வேதாகமத்தில் அது ஈவினிங் அண்ட் மார்னிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி சந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் காலையிலேயும் கர்த்தரை தேடி இருக்கிறான், அவன் மதியமும் கர்த்தரை தேடி இருக்கிறான், அவன் மாலையிலேயும் கர்த்தரை தேடி இருக்கிறான். அல்லேலூயா. நாம் காலையிலையும் சாப்பிடுவோம், மதியமும் சாப்பிடுவோம், தேவைப்பட்டா ஈவினிங் சாப்பிடுவோம், அதுக்கு மேலே நைட்டு என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அன்பானவர்களே, எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே போல் கர்த்தரை வாழ்க்கையில் நான் எப்போதும் தேட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நினைவு நம்முடைய சிந்தையில் என்ன செய்யணும், வரணும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். ஒரு நாள் கூட நாம் கர்த்தரை நினைக்காமல் இருக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மை ஏராளம். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த சிந்தையோடு இருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில் வருவதோடு சபை காரியத்தை நிறுத்தி விடாதிருங்க. வாய்ப்புகள் கிடைக்கும்போது கர்த்தரை தேடுங்கள், நேரங்களை ஒதுக்கி கர்த்தரை தேடுங்கள். நான் வாழுகிற காலம் கடைசி காலம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம் அதிகமாக இந்த நாட்களில் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய காரியங்களில் நாம் நிற்க வேண்டும். தேவனுடைய காரியத்துக்கு நம்ம ஒருபோது அந்நியராக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சபைக்கு நாம் அந்நியராக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சபையின் ஊழிய செயல்பாடுகள், சபையின் கூட்டங்கள், சபையின் கன்வென்ஷன்கள் எல்லாவற்றிலையும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக தேடினா, நம்ம கரவல் ஆடுகளின் பின்னாக தெரிந்தாலும் சரி, நம்ம புழுதியில் இருந்தாலும் சரி, நம்ம குப்பையில் இருந்தாலும் சரி, நம்ம ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, நம்ம புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் நம்மை மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேட வேண்டும். அதில் ஒரு ஆர்வம் வரணும். கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய காரியங்களில் இருக்கணும், கர்த்தரை நேசிக்கணும். ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு டெம்பரரி லைஃப், தற்காலிகமான வாழ்க்கை. 70 வருஷம் பலத்தின் மீதனால 80 வருஷம், அதுக்கப்புறம் நம்ம நித்தியமாய் கிறிஸ்துவோடு கூட தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா.
எனவே இந்த பூமியில் இருக்கும்போதே கிறிஸ்துவோடு இருந்து நாம் பழக வேண்டும். அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல தன்மை, தாவீது பாவம் செய்தார். எந்த காரியத்தில் பாவம் செய்தார் என்று தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியும். உரியாவினுடைய மனைவி பத்ஷேபாளுடைய காரியத்திலே தாவீது பாவம் செய்தார். அந்த பாவத்தில் தாவீதுடைய இருதயம் ஒரு வித்தியாசமாக தான் என்ன செய்தது இருந்தது. அதில் அவன் ஒரு உணர்வில்லாத மனுஷனாக தான் என்ன செய்தான் தாவீது செயல்பட்டான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி தாவீதிடத்திலே அதை சொன்னபோது, உணர்த்தின போது தாவீது அப்படியே சரண்டர் ஆயிட்டான். நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பாவம் தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. சில தேவ பிள்ளைகள் கூட இந்த பாவங்களிலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்தை உணர்த்தும் போது அது வசனம் மூலமாய் உணர்த்தப்படலாம், இல்லது தேவ ஊழியர்கள் மூலமாய் உணர்த்தப்படலாம், அல்லது நம்மோடு இருக்கிறவர்கள் மூலமாய் உணர்த்தப்படலாம். அப்படி உணர்த்தப்படும் போது எத்தனை பேர் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்? அந்த பாவத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்? ஒருவேளை நீங்கள் அந்த பாவத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேசத்தில் பார்க்கும்போது இந்த பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீ இந்த பாவத்தில் இருக்கிற திருந்து அப்படின்னு சொன்னால் அந்த மனிதர்கள் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. சொல்லுகிறவர்களை எதிர்க்கிறாங்க. ஒரு மனைவி இப்படிப்பட்ட ஒரு தவறான பாவத்தில் போகும்போது கணவன் அதை ஸ்டாப் பண்ண நினைக்கும் போது தங்கள் பாவம் செய்வதற்கு இவர் தடையாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை கொண்டு போடுகிறார்கள். ஒரு கணவனார் அந்த பாவத்தில் இருக்கும்போது மனைவி அதை உணர்த்தி ஸ்டாப் பண்ண நினைக்கும் போது இவை நான் என்னுடைய பாவத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிறாள் என்று சொல்லி கொண்டு போட நினைக்கிறார்கள். இது தேசத்தில் இன்றைக்கு பயங்கரமாக நடக்கிறது. அல்லேலூயா. சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன். 2 பிள்ளைகள் காதலிக்கிறார்கள். ஆனால் உறவு முறையில் அவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி. அதாவது அவங்க அப்பா, ஒரு பையனோட அப்பாவுக்கு 2 மனைவி. ஒரு மூத்த மனைவி இறந்து போனார்கள். அவர்களுக்கு பிறந்ததான் இந்த பையன். அவர் 2வது ஒரு மனைவியை விவாகம் பண்ணி அந்த மனைவிக்குள்ளே தான் ஒரு பொண்ணு. அப்போது ஒரே தகப்பன், 2 பிள்ளைகளுக்கு 2 தாய். ஆனால் உறவு முறையில் இவங்க யார்? அண்ணன் தங்கச்சி. இதை பெற்றோர்கள் கண்டுபிடித்து அந்த பெற்றோர்கள் ஆலோசனை சொன்னார்கள். இது உங்களுக்கு நல்லது அல்ல. நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. ஒருவேளை உங்கள் 2 பேருக்கு 2 தாய் இருக்கலாம், ஆனால் தகப்பனா ஒருவன் தான். நீங்கள் அண்ணன் தங்கச்சி. அப்படி அவர் புத்திமதி சொல்லி விளக்கின போது அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச காரியம், நம்முடைய பாவத்துக்கு இந்த தகப்பனாரும் தாயும் இடைஞ்சலாக இருக்கிறாள் என்று சொல்லி 2 பேரை வெட்டு கொன்று சாக்கில் வைத்து ஏரியில் கொண்டு போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படி தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது, உணர்த்தப்படும் போது அவர்கள் எதிர்க்கிறார்கள். இது இப்போ இல்லை, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அது இருந்தது. வேதத்திலே பார்க்கிறோம், மத்தேயுல பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 3லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏரோது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியே தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டான். இதை யோவான் ஸ்நானன் கண்டித்தார். நீ செய்கிறது சரியல்ல, உன் சகோதரன் மனைவியை நீ வைத்துக்கொள்வது சரியல்ல. இப்படி சொன்னபோது ஏரோதுடைய மனதில் இருந்தது 5வது வசனத்தில் இருக்கு. அதை வாசிப்போம். 14:5. ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி எண்ணினபடியால். அப்போ ஏரோதுடைய மனதில் என்ன இருந்ததுன்னு சொன்னா, யோவான் ஸ்நானனை கொலை செய்யணும். அதான் அவன் மனதில் இருந்தது. அடுத்து 8வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிப்போம். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். அப்போ அந்த ஏரோதியாள் இடத்துல இருந்தது இதான். வாய்ப்பு கிடைக்கும் போது யோவான் ஸ்நானனுடைய தலையை என்ன செய்யும்? வெட்டன். அப்போ அந்த காலத்திலையும் பாவத்தை உணர்த்தின போது உணர்த்தினவனை கொலை செய்யணுங்கிற சிந்தை தான் இருந்திருக்கு.
ஆனால் தாவீது அப்படி அல்ல, நல்ல மனுஷன். அவர் உடனே சரண்டர் ஆயிட்டார். அல்லேலூயா. நான் பாவி, தப்பு செஞ்சேன், நான் பாவி, தப்பு செஞ்சேன். சங்கீதம் 51 அவர் அங்கே தேவனிடத்தில் அறிக்கையிடுறார், சுத்த இருதயத்தை தாரும், நிலவரமான ஆவியை தாரும். அப்படி அவர் அறிக்கையிடுறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு காரியத்தில் அல்ல, பாவம் என்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அதை நமக்கு உணர்த்தும் போது, இது தவறு என்று சொல்லும்போது அதை உடனே நம்ம விட்டு விட வேண்டும். அந்த காரியத்துக்கு நாம் விலகி ஓட வேண்டும். அந்த காரியத்துக்காக தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு அதில் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது பாவி என்று உணர்ந்தான், பாவத்தை அறிக்கையிட்டான். அந்த பாவத்தில் கடைசி வரைக்கும் ஒரு ஜெயம் உள்ள மனிதனாக வாழ்ந்தார். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, வசனத்தின் மூலமாகவோ யார் மூலமாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை, பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, அது உணர்த்தப்படும் போது நான் உடனே அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமாம், நான் பாவிதான், என்னை மன்னியப்பா, இன்னும் இந்த பாவத்தை நான் என்ன செய்யக்கூடாது. அன்பானவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இத்தனை வருஷமாக ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், எவ்வளோ வசனங்களை கேட்குறோம். என்றைக்காவது இந்த வசனம் என்னோடு பேசுதே, இந்த வசனம் என் வாழ்க்கையில் இருக்கிற தவறை சுட்டி காட்டுதே, நான் இதில் மனம் திரும்பணுமே, இதில் நான் ஜெயம் எடுக்கணுமே, இந்த பாவத்துக்கு நம்ம விலகி இருக்கணுமே, அப்படி என்னைக்காவது நம்ம சிந்தித்து இருக்கிறோமா? சிந்தித்து இருந்தேன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சாயல் கோப்பாய் மருவம் ஆகிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளெல்லாம் தேசத்தில் கனி கொடுக்கிற சபைகளாக இருந்திருக்கும். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, வசனத்தை கேட்கும்போது லீதியால போல இருதயத்தை திறந்து வைங்க. வசனம் உள்ள வரட்டு. அந்த வசனம் நம்முடைய குறைகளெல்லாம் சுட்டி காட்டும்போது ஒப்பு கொடுங்க, அதிலிருந்து ஜெயம் எடுங்க. வாழ்க்கை செழிக்கும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தேசத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை கேட்டாலும் பாவத்தை விட மாட்டேங்கிறோம். அதனால் நம்ம எப்போதுமே பாவம் உணர்த்தப்படும் போது அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அடுத்து 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இங்கே தாவீது இடத்துல இருந்த அடுத்த காரியம், அவன் கர்த்தர் இடத்துல விசாரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாமும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இடத்துல விசாரிக்க வேண்டும். பெற்றோர்கள் நிச்சயமாக, நாம் பெற்றோர்கள் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தால் அதை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு விசாரித்து செய்வது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அது நமக்கும் நன்மையாக இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வரும்போது முதல்ல நம்ம அவங்கள ஸ்கூலில் விடுறோம். ஸ்கூலில் விடும்போது கூட எந்த ஸ்கூலில் விடலாம்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு ஸ்கூலை காட்டுவார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது அப்பவும் கேளுங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது கூட கேளுங்க, கேட்குறதுல தப்பல்ல. அடுத்து பிள்ளைகளுடைய விவாக காரியம் வரும்போது அதையும் குறித்து என்ன செய்யுங்க, கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். கர்த்தரிடத்தில் நாம் விசாரித்து காரியங்களை செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு அந்த ஆலோசனைகளை தந்து கொண்டே இருப்பார். கர்த்தரிடத்தில் விசாரிக்க ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் நம்முடைய காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் போய் கேட்க வேண்டும். இன்னும் 2 சாமுவேல் 2:1 வாசிப்போம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி,
நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். இங்கேயும் தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்றார். கர்த்தர் சொன்னார், போ இரு. அடுத்தும் கேட்கிறார், அப்படியானா எந்த பட்டணத்தில் போய் இருக்க வேண்டும்? அவர் சொல்றார், நீ எப்ரோன்ல போய் என்ன செய், இரு. அப்போ தாவீதுக்கு பார்த்தீங்களா, கர்த்தரோடு இருக்கிற அந்த ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப், இது தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இது நன்றாக இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்மள கிருபை வைத்து நம்மை மேன்மையாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அவன் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் தெய்வ பிள்ளைகள், நாம் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கு விசாரிக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக விசாரிக்க வேண்டும். பிள்ளைகளும் நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த காலத்தில் இருந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு காரியத்துக்காக வந்தால் நீ கர்த்தரிடத்தில் போய் என்ன செய், ஜெபம் பண்ணு. அப்போ அந்த பிள்ளைகள் ஜெபம் பண்ணி பழகுவார்கள். அப்படியெல்லாம் நம்ம பழக்கணும். இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஃபெயிலியர் என்னன்னு சொன்னால், இந்த பெரியவங்களாக இருக்கிறவங்க சின்னவங்களை அப்படியே உருவாக்கி எடுக்கிறதுல நம்ம கோட்டை விடுறோம். புத்திமதி சொல்லி, அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை சொல்லி, அவர்கள விசுவாச வாழ்க்கையில், ஜெப ஜீவியத்தில் நல்ல பணிவிடை செய்கிற காரியங்கள், இதிலெல்லாம் நம்ம உருவாக்கி எடுக்க தவறும். அதனால தான் இந்த தலைமுறை ஒரு ஆசீர்வாதமான தலைமுறையாக இல்லாத இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் பெரியவங்க நிச்சயமாக நமக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி, அவர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தி, அவர்களுக்கு நல்ல ஜெபிக்க வேண்டுங்கிற அந்த தூண்டுதலை கொடுத்து, எல்லாவற்றுக்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அந்த காரியங்களை சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்து, நல்ல பணிவிடை காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்து, நல்ல அபிஷேகத்தின் காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்து, இப்படி நம்ம வளர்த்துனா இந்த சந்ததி நல்ல ஒரு மகிமையான சந்ததியாக எழும்பி வரும். அல்லேலூயா. அப்போ இந்த சந்ததி ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக எழும்பி வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். அதை தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்தான். நாமும் அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு தேவைன்னு சொன்னால் உடனே பெற்றோர்கிட்ட தான் வந்து என்ன செய்யுது, கேட்குது. பெற்றோர் கொடுக்கும் முன்னாடி அதுகளை ஜெபம் பண்ண பழக்க வேண்டும். அது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மேலே நல்ல ஒரு நெருங்கின உறவு முறையை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இங்கே நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறுத்துகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். ஒரு யோசேப்பை போல, மருத்துவச்சிகளைப் போல, தாவீதை போல நல்ல தன்மைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார். நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுவார், நம்மை செழித்திருக்க பண்ணுவார், நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். தேசத்திலே உயர்ந்த ஸ்தானங்களை கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. எனவே தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும். நீர் நன்மை செய்கிற தேவன். ஒருவேளை நீர் நன்மை செய்வதற்கு என் வாழ்க்கையில் ஏதாவது தடை இருந்தால் அந்த தடைகளெல்லாம் மாற்ற வேண்டும். நான் யோசிப்பை போல நல்ல தன்மை உள்ளவனாய் வாழ வேண்டும். அந்த மருத்துவச்சிகளைப் போல தேவனுக்கு பயந்தவர்களாய் ஜீவிக்க வேண்டும். தாவீதை போல கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாக வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் அதை கேட்க போகிறோம். நான் அதை ஞாபகப்படுத்துவேன். நம்ம எல்லாரும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன்.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அருளிய அந்த நன்மைகள், நன்மையான ஈவுகள், கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் ஆழ்ந்தவரும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீபாலா பாதுடா ஹந்துன ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் பாவத்துக்கு விலகி இருந்தார், அவன் பாவத்துக்கு விலகி இருந்தார். தேவ பிள்ளைகளாகிய நாமும் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் தீமை செய்தவர்களை குறித்து ஒருபோது குறை சொல்லவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவர்கள், எங்கள் மேல் பொய்யாய் பழி சொன்னவர்கள், யாரை குறித்து குறை பேசக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, சோத்திரம் சோத்திரப்பா. அவனோடு தேவனாகிய கர்த்தர் இருந்து கிருபை வைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, யோசேப்போடு நீர் இருந்து கிருபை வைத்தது போல எங்களுக்கு அந்த கிருபையை தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பெருகட்டும் பெருகட்டும்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, நான் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். நான் எனக்கு தீமை செய்தவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடாது. கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதன் நிமித்த கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்பை போல நான் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தது போல எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எங்கள் குடும்பங்களை கர்த்தர் தலைக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மருத்துவச்சிகளை போல நாங்கள் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். முதியவர்களை கனம் பண்ணி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டுமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நீதி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, சோத்திரம் சோத்திரப்பா. தாவீதுக்கு நன்மை செய்த கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கரவல் ஆடுகளின் பின்னாக நடந்த தாவீதை எடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைத்தது போல கர்த்தர் நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களை மேன்மையாக வைக்க வேண்டும். எங்களை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும். எங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு தாவீதை போல ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டுமையா. கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் எங்களுக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் எங்களுக்கு வேண்டும்பா. கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் செய்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, சோத்திரம் 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 சோத்திரப்பா. எங்கள் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரை தேட வேண்டும். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தேடினது போல வாழ்க்கையில எப்போது கர்த்தரை தேடி
தேடுகிற ஒரு அனுபவம், எங்களுடைய சிந்தைகள் கர்த்தருடைய நினைவுகளால் நிரம்பி இருக்க வேண்டுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டே ஆனா மட்டும் சபையில வருகிற அந்த அனுபவம் மாற வேண்டும்ப்பா. எப்போதும் தேவ சபையில வர வேண்டும், நேரங்களை ஒதுக்கி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை நன்றாய் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தார், அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரம், 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 சோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை தேடுகிற அனுபவம் வாழ்க்கையில பெருகட்டும் ஐயா. உத்தம இருதயத்தோடு உம்மை தேட வேண்டும், உற்சாக மனதோடு உம்மை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரம், 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 சோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரம், 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 சோத்திரப்பா. தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவம் உணர்த்தப்பட்ட போது அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டார், பாவத்தை அறிக்கை செய்தார், அந்த பாவத்தின் மேல் ஜெயமுள்ளவனாய் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவி எங்களுக்கு வேண்டுமையா. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் சுட்டி காட்டப்படும் போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்களை நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், அதன் மேல் நாங்கள் ஜெயமுள்ளவர்களா ஜீவிக்க வேண்டுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரம், 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 சோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே எல்லாவற்றுக்காக உம்மிடத்திலே விசாரிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாவீது கர்த்தரிடத்தில் வந்து விசாரித்தானே, அதே போல நாங்களும் விசாரிக்க வேண்டும்ப்பா. பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, வருங்காரியங்களுக்காக இப்படி சமூகத்தில் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே எல்லாவற்றுக்காக உம்மிடத்தில் விசாரிக்கிற அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தாருமையா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாங்கள் பெற்றோர் இடத்துல சொல்லும் முன்னாடி உம்மிடத்தில் சொல்ல வேண்டுமையா. உம்மிடத்தில் விசாரிக்க வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும், உடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரம், 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 சோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மிலே நாங்கள் அன்பு கூற வேண்டும், உம்மிலே அன்பு கூற வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது கர்த்தரில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். தகப்பனே உம்மை நேசிக்க வேண்டும்ப்பா. உள்ளங்கள் எல்லாம் உம்முடைய நினைவுகளால் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி நல்ல விடுதலையாய் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தரோடு ஜெபித்தோ, ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த கிருபைகள் எல்லாம் நமக்கு தருவார். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ ரீபா லவா தூடா கந்துனா ரேமா லவா சந்தாரா பௌடாலா கந்துனா ஓ ஷேலவல ரிகபலவல துடவல கந்துனா. சூழ்நிலை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க. நாம் கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் நிச்சயம் அந்த சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். ஓ ரீபா ரபா லவா தூடா கந்துனா. ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார், கர்த்தர் நமக்கு நிச்சய நன்மை செய்வார். ஓ ரீபா ரபா லவா தூடா கந்துனா ரேமா லவா சந்தாரா பௌடாலா கந்துனா ஓ ஷேலவல ரிகபலவல துடவல கந்துனா உரா திரா ஷரா மரா ரினு ரிபி ரபா லவா ஓ மாரா கந்துனா ரேமா லவா சந்தாரா பௌடாலா கந்துனா ஓ ஷேலவல ரிகபலவல துடவல கந்துனா உரா திரா ஷரா மரா ரினு ரிபி ரபா லவா ஓ மாரா கந்துனா ரேமா லவா சந்தாரா பௌடாலா கந்துனா ஓ ஷேலவல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல பிதாவே, கிருபை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. பரிசுத்த ஆராதனையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை விடுதலையாய் ஆராதிக்க, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையானதை தார். நாங்கள் தேசத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும்ப்பா, நாங்கள் செழித்திருக்க வேண்டும், நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை அப்படி நடத்தும் ஐயா. நல்ல தன்மைகளை தார், நல்ல ஆவிக்குரிய சுபாவங்களை தாரும். கர்த்தர் எங்களை அழகாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்திலே கர்த்தர் அவர்களை தெய்வீக காரியங்களை, பூமிக்குரிய காரியங்களை மேன்மையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் தேவன் முன்குறித்ததெல்லாம் அழகாய் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் தலைமை போதகர் அவர்களை நினைக்கிறோப்பா.
அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ கிருபை அதிகமாய் அவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை, அமெரிக்க தேசத்திலே கொண்டு போன நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஊழியத்திலே அழகாய் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை, இந்த வாரம் நடைபெற இருக்கிற கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கன்வென்ஷனிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. வருகிற ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க, அந்த சபைக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை, தொடர்ந்து அமெரிக்க தேசத்திலே அவர் செய்கிற அந்த உள்நாட்டு பயணங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாகனம் விமானம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்த வார ஊழியத்தை நிறைவேற்றி திரும்பி வருகிற பயணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை, எல்லா விதத்திலும் கர்த்தர் எங்கள் தலைமை போதர்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடன் ஊழியர்கள் குடும்பங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாட்களில் ஊழியங்களை பயன்படுத்துவீராக. தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் புரோஜனமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையானதை செய். உடைய கரத்திலே தருகிறோம். துதியான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகம் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்று என்று சதா காலங்களில் நம் அனைவரோடு விசேஷமாய் நம்முடைய தலைமை போதர் அவர்களுடைய ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன்.